வார்த்தைக்கு போவோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னென்னா, பிலேயாமும் கழுதையும். எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். பிலேயாமும் கழுதையும் அப்படிங்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆல்மோஸ்ட் எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, கானான் தேசத்துக்குள் உட்பிரவேசிப்பதற்கு முன்பதாக யோர்தான் நதிக்கு இந்த பக்க பகுதியிலே வந்துட்டாங்க. மோவாப்பினுடைய சமபூமி அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் போட்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40 வருஷத்தினுடைய முடிவு வந்து விட்டது. ஏறக்குறைய இந்த இடத்துல முடிவு வந்து விட்டது. இப்போ நம்ம வாசிக்கிற என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது இந்த காலகட்டத்திலே மோசே ஒருவேளை என்ன செய்திருக்கணும், மரித்திருக்க வேண்டும். யோசுவாவினுடைய தலைமையின் கீழே அப்போ இந்த 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் நடந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 21ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது மிகப்பெரிய 2 ராஜாக்களை சங்காரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களை என்ன செய்தாங்க, சங்காரம் பண்ணினார்கள். ஒருத்தன் பேர் என்னன்னு கேட்டால் எமோரியரின் ராஜாவாகிய சீகோன். இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா பாசானின் ராஜாவாகிய ஓக். இவங்க 2 பேர்த்தையும் சங்காரம் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இவங்க பயங்கர மோசமான ராட்சத பிறவிகள், பயங்கரமான சண்டை போடுறதுல கை தேர்ந்தவர்கள். அந்த காலத்தில் இந்த 2 ராஜாக்களும் மிகப்பெரிய லெவலில் யுத்தம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பைபிளில் நம்ம சங்கீதத்திலே 136வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை நீங்கள் துதியுங்கள். இந்த ஓக்குங்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா, அவன் படுக்கிற கட்டல் சைஸே 9 அடி நீளமுள்ளதாக இருக்குமா, 9 முழம் அகலமுள்ளதாக இருக்கும். பைபிள் கணக்குப்படி 9 முழம் அகலன்னா நம்ம கணக்குப்படி 1.5 அடி. அப்போ எத்தனை இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க, அவ்வளோ பெரிய படுக்கையில் தான் அவர் படுப்பான். என்ன, கோலியாத்தை போல மிக உயர்ந்த வாட்ட சாட்டமான ஒரு ஆள். அவனையே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், ஜெயித்து வெற்றி கொண்ட போது இந்த வெற்றி செய்தியை யார் கேள்விப்படுறா அப்படின்னா, மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக் கேள்விப்படுறான். 22ஆம் அதிகாரத்துக்கு இப்போ வர்றோம். மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக் கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பயந்துக்கிறான். அவர்களை குறித்து கலக்கமும் அவர்களை குறித்துதான பீதியும் அந்த மனுஷனுக்கு உண்டாயிருந்தது. 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 3வது வசனத்தில் வாசிக்கலாம். 2வது வசனம் 3வது வசனம், இஸ்ரவேல் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக், மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக்கு கண்டபோது ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் என்ன செய்தான், கலக்கம் அடைந்தான். அவனுக்கு நடுக்கம் வந்துருச்சு. ஏன்னா இந்த 2 ராஜாக்களை சாதாரணமாய் ஜெயிக்க முடியாது. அவர்களையே ஜெயித்தானே, ராட்சத பிறவிகளையே அழித்து விட்டார்களே என்ற பயம். நம்மெல்லாம் எம்மாத்திரம், நான் இந்த ஜனத்துக்கு முன்பதாக எம்மாத்திரம், நான் என்ன செய்யக்கூடும் என்று அவன் மிகுந்த பயந்தான். பாருங்க, 4வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றார். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாப்பியருக்கு ராஜாவாயிருந்தான் என்று பார்க்கிறோம். பயந்து நடுங்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. ஆண்டவர் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்னன்னா, உன்னை பார்த்து பயமும் திகிலும் அடையும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது இந்த பகுதியிலே நிறைவேறுகிறதையே நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு ராஜ்யத்தை குறித்து பயங்கர பயம் இருந்தது. ஆனால் இப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்திலே அவங்க பிரயாணப்பட்டு வரும்போது பல ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நடுங்கினார்கள் என்று பார்க்கும். அவர்களை பார்த்து திகில் அவர்களை பிடித்தது.
ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம், அந்த ஜனங்கள் பூமியின் விசாலத்தை மூடுகிற ஜனமாக இருந்தது. இப்படி பயந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, நல்லா கவனிங்களேன், ஒரு கதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இருக்கிற ஒரு ஆழமான சத்தியங்களே நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இப்படி அவனுக்கு பயம் வந்தபோது அந்த பகுதியிலே பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறதை ஏற்கனவே இந்த மோவாப்பின் ராஜா பாலாக் அறிந்து வைத்திருக்கிறான். அவன் சொல்கிறான், அவன் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சா போதும். என்னது? சபிச்சா போதும், இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. அதற்கு பின்பு இவர்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி தப்பான ஒரு கணக்கு போட்டு வைக்கிறான். அப்போது மீதியானியரின் மூப்பர்களையும் மோவாப்பின் மூப்பர்களையும் கொஞ்சம் பேர்த்து அழைப்பித்து அவனுக்கு கொஞ்சம் காசு கையில் கொடுத்து என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வீட்டுக்கு அனுப்புகிறான். வீட்டுக்கு அனுப்பும்போது பிலேயாம் வந்து பார்க்குறாரு. இவங்க இந்த மாதிரி மோவாப்பின் ராஜா இப்படிலாம் சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், அதுக்கு நீ வந்து வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்போது பிலேயாம் சொல்கிறான், இல்லை கொஞ்சம் பொறுங்க, நான் வந்து ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் என்றான். அவன் போய் கர்த்தரிடத்திலே போய் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும்போது அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்து, அந்த ஜனத்தை நீ சபிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, 12வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களை சபிக்க யாராலும் முடியாதுங்க. நம்ம வந்து சாபத்தை வாங்குற ஜனம் அல்ல, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனம். ஏற்கனவே கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களையும் பல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஆகவே அந்த ஜனத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியாது என்று ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லிவிடும்போது இவன் என்ன செய்கிறான்? மோவாப்பின் மூப்பரிடத்திலும் அம்மோனி மூப்பரிடத்திலும் சொல்லி அனுப்பிச்சான். அவன் வந்து அதே மாதிரி பிலேயாம் சொன்னது போலவே யாரிடத்தில் சொல்லிடுறாங்க? மோவாப்பின் ராஜாவினிடத்தில் சொல்கிறான். அல்லேலூயா. நம்ம யாரையுமே நம்ம யாராவது சபிச்சாங்கன்னா அவங்க முட்டாள். நம்மளை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியாது. அந்த சாபம் நமக்கு வரவே வராதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மளை நிறைய சபிச்சா நம்ம என்ன செய்வோம், நாசமாக போயிடுவோன்னு நினைக்கிறோம். இல்லை. கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு சாபம் என்பது இல்லவே இல்லை. ஆமென். நம்முடைய ஜனங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாபம், அப்படி சாபத்தை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாபத்தை கூட நம்முடைய தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். இப்போ இங்கே வாசிக்கிறோம். அப்போ திரும்ப என்ன செய்கிறான்? இதை வந்து சொன்ன உடனே அவங்களை விட சில பலவான்களை என்ன செய்கிறான்? ரெண்டாவது விஷயம் அனுப்புகிறான். ரெண்டாவது விஷயம் அனுப்பும்போது இன்னும் கொஞ்சம் வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். அனுப்பும்போது திரும்ப என்ன செய்ய, ரெண்டாவது தடவை போகிறாங்க. போகும்போது பிலேயாமின் இடத்துல போகிறாங்க. ரெண்டாவது தடவையும் பிலேயாம் என்ன செய்கிறான்? இருங்க, கொஞ்சம் பொறுங்க, நைட்டு நான் ஆண்டவர் இடத்துல கேட்டு உங்கள் இடத்துல சொல்கிறேன் என்றான். திரும்ப ஆண்டவர் அதே வார்த்தை தான் சொல்கிறாரு. ஆண்டவர், அந்த ஜனங்களை நீ என்ன செய்யக்கூடாது, நீ வந்து சபிக்கக்கூடாது, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ரெண்டாவது தடவை அவங்களிடத்துல போய் கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, சரி அவங்களோடு கூட நீ என்ன செய், போன்னு சொல்கிறார். ரெண்டாவது நீ போ, ஆனால் நான் சொல்கிறத தான் சொல்லணும். நான் என்ன வார்த்தை உன்னுடைய வாயிலே வைக்கிறேனோ அந்த வார்த்தையை மாத்திரம்தான் நீ என்ன செய்யணும், பேசணும். வேற எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, அந்த ஜனங்களை சபிக்கக்கூடாது என்று ஆண்டவர் வான் பண்ணி, சரி போ அப்படின்னு ஆண்டவர் அனுப்பிடுறார். புரிஞ்சுதா? இப்போது பிலேயாம் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சொந்த கழுதையில் அவர் ஏறிக்கொண்டு 2 வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்துக்கு போவதற்கு ரெடியாக புறப்பட்டு வர்றார். பாலாக்கை நோக்கி வர்றார். வரும் வழியில் பைபிளில் வாசிக்கிற ஒரு வசனம், இந்த பகுதியில் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் பாருங்க. 22வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். அவன் போகிறதுனால தேவனுக்கு ஆண்டவர் 2 விஷயம் சொல்கிறார். நீ அந்த ஜனங்கள் சபிக்கக்கூடாது, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட
ஜனங்கள். அங்கே போகாத. அல்லேலூயா. ஆனால் பிழையாம் நிறைய டைலாக் கொடுறார். மோவாபின் ராஜாவின் இடத்துல வீடு நிறையா பொண்ணை கொடுத்தாலும் சரி, வெள்ளியை கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் சிறிதான காரியமாக இருந்தாலும் சரி, பெரிதான காரியமாக இருந்தாலும் சரி, நான் ஆண்டவர் என்ன கட்டளையிட்டு சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன், மற்றபடி நான் இதுவும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தான் போகிறார். ஆனால் அவன் போகக்கூடாது. அதுதான் என்னது, அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. தேவனுடைய ஜனங்களை சபிப்பதற்கு, அவர்களை மற்ற ராஜாக்களிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு அவன் போகக்கூடாது. ஆனாலும் கர்த்தர், ஏன்னா இவனோட வாயில் ஒரு வார்த்தை இருக்கிறது, உள்ளத்திலே இவனுக்கு ஆசைகள் வேறு இருக்குது. ஏன்னா வெகுமதிகளை கொண்டு வர்றேன், உன்னை நான் கனம் பண்ணுவேன் சொல்கிறான். நீ என்னென்னமெல்லாம் கேட்குறையோ அதெல்லாம் ராஜா உனக்கு தருவார் என்றெல்லாம் என்ன செய்கிறான். ஆமாம் சொல்கிறான். சொல்கிறத பார்த்தபோது இவனுக்கு ஆசை வந்து விட்டது. உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஆசை இருந்தது. ஆனால் வெளியே என்ன செய்கிற, ஏமாற்றிட்டு சரி அப்படிங்க வெளியே வேஷம் தரித்து நடக்கிறவனாய் அவன் இருக்கிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சொன்னார், நீ போ, ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, அந்த ஜனங்களை சபிக்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேன் அதை சொல்லணும்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனாலும் திரும்ப காலையில் எழுந்திரிச்சு அவன் சேனம் வைத்து போகும்போது ஆண்டவருக்கு அவன் போகிறதுல விருப்பமே இல்லை. ஆண்டவர் பிலேயாமினிடத்தில் அதிருப்தியை கர்த்தர் கண்டார். அவன் மேலே ஒரு அதிருப்தியாகவே ஆண்டவர் இருந்தார். சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அவன் போகிறது சாட்டிஸ்ஃபைடே ஆண்டவருக்கு இல்லை. தேவனுடைய, ஏன்னா அவன் சாதாரணமாக அவன் வேறு எந்த காரியத்துக்கு போனால் கூட பரவாயில்ல, தன்னுடைய ஜனங்களை சபிப்பதற்கு போவதற்கு போகிறான். இது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை. ஏனென்றால் பைபிளில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த ஜனத்துக்கு ஆண்டவருக்கு ஒரு காரியம் இருக்குது, என்ன தெரியுங்களா, தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செய்தால் அதை கர்த்தர் பார்த்துட்டு சும்மாவே என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, சபைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கர்த்தர் பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டார், சும்மாவே இருக்க மாட்டார். இவன் போகிறது கர்த்தருக்கு எப்படி இருந்தது, மாறுபாடாய் தோன்றினது. இவன் எழுந்திருந்து போனது கர்த்தருக்கு பாவமாய் அருவருப்பாய் தோன்றினது. அவன் எழுந்து போனது நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் அவன் மேலே மூண்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அவரை தொடுகிறவன், நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சகரியாவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம தொடர்றவங்களை ஆண்டவருடைய நம்ம டச் பண்ணால், எதை டச் பண்ணுறோம், ஆண்டவனுடைய, ஆமாம், சவுலே சவுலே இந்த ஜனங்களை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய், உபத்திரவப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இவன் போகிறத விருப்பப்படாமல் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன் அந்த ஜனங்களுக்கு சாபங்கள் வரக்கூடாது என்பதற்காக இவன் மேலே கோபமாக இருந்தார் என்று பார்க்கும். ஆமென். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிலேயாமினுடைய, அதாவது பிலேயாமின் மேலே தேவன் கொண்ட அந்த அதிருப்தியை வெளிப்படுத்த ஆண்டவர் ரெண்டு பேர்த்த கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒன்று யாரைன்னா தூதர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. ரெண்டாவது யாரை பயன்படுத்துகிறார் அப்படின்னா கழுதையை கர்த்தர். அவன் போகிறது கர்த்தருக்கு சாட்டிஸ்ஃபைடு அல்ல, அவன் போகிறது கர்த்தருக்கு அதாவது திருப்தி அல்ல, அதிருப்தியாக இருந்து அந்த அதிருப்தியை வெளிப்படுத்த கர்த்தர் 2 பேர்த்த பயன்படுத்துகிறாரு. ஒன்று யார், தேவதூதன். ரெண்டாவது யாருன்னு கேட்டிங்கன்னா யார், கழுதையை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று பார்க்கும். ஃபஸ்ட்டு தூதனுக்கு வரலாம். ஆண்டவர் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் நான் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பதாக நான் அனுப்புகிறேன். அவருடைய சமூகத்தில் நீ எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அவர் வாக்கை நன்றாய் கேட்டு
நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு நான் விரோதியாயும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. தேவனுடைய சத்துருக்களுக்கு எதிராக ஒரு மனுஷன் புறப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உனக்கு எதிரியாக இருக்கிறவனுக்கு நான் எதிரியாகவும் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ தூதர்களை கர்த்தர் நமக்கு எதற்காக அனுப்புகிறார்? ஏற்கனவே இந்த பிரசங்கத்தையெல்லாம் பண்ணியிருக்கிறேன். தூதர்களை கர்த்தர் எதற்காக அனுப்புகிறார் அப்படின்னா, நம்முடைய பாதுகாப்புக்காக அனுப்புகிறார். சத்துருக்களை எல்லாம், நமக்கு முன்பதாக சத்துருக்களை எல்லாம் முறியடித்து போடும்படிக்காக கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அசீரிய ராஜா எசேக்கியா ராஜாவை பயமுறுத்தினான். பயமுறுத்தி லெட்டரை அனுப்புகிறான், கடிதங்களை அனுப்புகிறான். நான் என்னென்னமா செய்வேன், என்னென்னமா பண்ணுவேன். எசேக்கியா ராஜாவை கேலி கிண்டலமாக பேசி, அவன் தகாத விதமாய் பேசி ஒரு நிருபங்களை அனுப்புகிறான். அந்த நிருபத்தை எசேக்கியா ராஜா கொண்டு போய் தேவாலயத்தில் விரித்து படிக்க, ஆண்டவரே அசீரிய ராஜா இப்படியெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கிறானே என்று. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த இடத்துல அவன் பாளையம் இறங்கி இருக்கிறான். அந்த இடத்துல அந்த இரவு நேரத்தில் எசேக்கியா ராஜாவுக்காக கர்த்தர் ஒரு தூதனை இரவு நேரத்தில் அனுப்பி, அந்த தூதன் இரவு நேரத்திலே அசீரியா ராஜாவினுடைய பாளையத்தை முழுவதையும் சங்காரம் பண்ணினார். அந்த இரவில் 1,85,000 பேர் விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு தூதனுடைய பவர் என்ன? 1,80,000. ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினா போதும் 1,85,000 பேர் மரித்து போவார்கள். அந்த அளவுக்கு தூதனுக்கு பவர் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை காக்கும்படிக்கு, அல்லேலூயா, சத்துருவுக்கு சத்துருவாகவும் எதிரிக்கு எதிரியாகவும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவேன் என்று சொன்னவர் இப்போ அந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். பிழையாம் போகும்போது பிழையாமுக்கு எதிராக ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு கூட அவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார் பிரகாசமாக. அல்லேலூயா. ஆண்டவர் சில சமயத்தில் தூதர்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு எதற்காக கொடுக்கிறார்னா, நமக்கெல்லாம் அவர்கள் பணிவினையின் ஆவிகளாக இருக்கிறார்கள், நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கிறார்கள். ஆமென். பாளையத்தை சூழ நின்று கர்த்தர் நம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். இப்போ அவன் போகிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார், பட்டயத்தை உருவி நின்றுட்டு இருக்கிறான். இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கழுதைக்கு தெரிஞ்சது. ஆனால் யாருக்கு தெரியல? பிலேயாமனுடைய கண்களுக்கு மறைவாக இருந்தது. நம்ம சொல்லுவோம் ஒரு பழமொழி, கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாதுங்க, எந்த வாசனையும் தெரியாது. ஆனால் கழுதைக்கு கடவுளை தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கடவுளை தெரியும். ஆண்டவரை பார்த்தது, தூதனை பார்த்தது. ஆனால் பிலேயாமனுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த இடத்துல பிலேயாமுக்கு ஒரு பாடத்தை, நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தூதன் எதிராக நின்ற போது முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு இந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது. 23வது வசனத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, வழியில் போய் குறுக்க நிற்கிறார். பிலேயாம் போகும்போது வழியில் குறுக்க நிற்கிறதை பார்க்கிறோம். அந்த குறுக்க நிற்கும்போது அந்த கழுதை வழி விலகி வயல்வெளியிலே போயிடுச்சான். வயல்வெளியிலே போயிடுச்சு. பிலேயாம் அவங்க வைத்திருக்க கையில் வச்சிருக்கிற தடி எடுத்து அதை என்ன செய்கிறான்? அடிக்கிறான். அப்புறம் அது என்ன செய்யுது? மேலே வருது. தேவதூதன் கடந்து போயிட்டு 2 பக்கம் சுவர் இருக்கிற அந்த திராட்சை தோட்டத்தினுடைய அந்த நடுவில் போய் நிற்கிறார். அவன் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு. இந்த கழுதை தேவதூதனை பார்த்தபோது என்ன நடக்குது அப்படின்னா, செவுரோரமாக அவனுடைய காலை நசுக்கிட்டு உரசிக்கிட்டு அப்படியே என்ன செய்யுது? அப்படியே போகிறதை, தேவதூதனுக்கு பயந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்பவும் என்ன செய்கிறான்? குச்சி எடுத்து அந்த கழுதையை அடிக்கிறான். பாருங்க, அடிக்கிறான். உணர்வில்லை இல்லை. அடுத்தது என்ன செய்கிறார்? தேவதூதன் போயிட்டு, அதாவது இடுக்கமான இடத்திலே போய் நிற்கிறான். அவங்க போகும்போது இடுக்கமான இடத்துல 3ஆவதாக போய் நிற்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த தூதனை பார்த்து அந்த கழுதை பயந்து அவனை கீழே தள்ளிட்டு அவன் பாதத்திலேயே ஃப்ளாட் ஆகி படுத்துக்கு.
ஃப்ளாட்டாகி படுத்துக்கு. திரும்ப என்ன செய்கிறான், அதை என்ன செய்கிறான், அடிக்கிறான். அடிச்சுட்டு இப்போ மட்டும் என் கையில் ஒரு அருவாள் இருந்துச்சுன்னா உன்னை நான் என்ன செய்வேன், போட்டு தள்ளிடுவேன், கையில் கத்தி இல்லை அப்படின்னு சொல்லி கழுதையோடு கூட பேசுகிறான். நீ என்னை பரியாசம் பண்ணினாய், நான் வந்து இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறேன், நீ என்னுடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்யலை, செவி கொடுக்கவில்லை, எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவன் அடித்ததை 3 விஷம் அந்த கழுதையை அடிக்கிறதை பார்க்கும். தேவனுடைய பிள்ளைகளே, கழுதை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மற்ற மிருகங்களைப் போல அல்ல. கழுதை வந்து சுமை சுமப்பதற்காக இந்த உலகத்திலே கர்த்தர் அதை என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். நான் ஒரு புஸ்தகத்தை படித்தேன். ஆண்டவர் சில இயற்கையான சிருஷ்டிகள் மீது கர்த்தர் நமக்கு ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சிருஷ்டிகள் மேலே கர்த்தர் ஆளுகை கொடுத்திருக்கிறார். யானை ஒரு மனிதன் நடத்த முடியும், ஓட்டி கொண்டு போகலாம், அதோட பழகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, கரடி, பாம்புகளோடவே மனுஷன் என்ன செய்கிறான், ஆமாம், நடமாடுகிறான், உயிர் வாழ்கிறான். நாய்களோடு நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா சென்னையில் அவ்வளோ நாய் பிடிச்சி வீட்டில் வச்சு சாப்பாடு போடுது. எப்படி தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுதுன்னே தெரியல. நமக்கு ஒரு நாய்க்கு கூட சாப்பாடு போட முடியல. வீடு நிறைய நாய் வச்சுருக்குது அந்த அம்மா. எங்கேருந்து எப்படி பிடிச்சது இல்லை. கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா தெருவாய் இருக்கிற எல்லா நாய்களுக்கும் அந்த அம்மா பிடிச்ச நாய் தான் எங்கே இருக்குது, வீட்டில் வச்சுருக்கு. வச்சு ஆகாரம் கொடுத்து அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் போட்டு பண்ணுது. எப்படி தான் அது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னே தெரியல. அதையும் செய்கிறாங்க. மிருகத்தோடு கூட என்ன செய்கிறான், வாழ்கிறான். ஒரு மிருகத்தை, ஒரு மிருக ஜீவன்களே கர்த்தர் நமக்கு கையளிக்க கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதை ஸ்மூத்தாக நம்ம என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். அதை அடிக்கக்கூடாது. ஒரு தடவை சிஸ்டர் அப்படி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓயாமல் வந்து நம்ம எங்கள் காம்பவுண்டு உள்ளே வந்து அந்த வண்டின்னு இருக்கிற இடத்துல ஆய் பண்ணிகிட்டே போகும். ஒரு நாய், ஒரு 2-3 நாய் வரும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, கையில் ஒரு கஞ்சி பாத்திரம் கையிலேருந்து ஊற்றிட்டு வந்து வெறும் பாத்திரத்தில் டமான் அடிச்சிட்டான். நாய் அடித்த உடனே அதுக்கு மண்டையில் அடித்தது வந்து மூக்கில் என்ன செய்தது, ரத்தம் வழிஞ்சு அது ஒரு அன்கண்டிஷனாக போயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, நீங்களா சர்ச்சு வச்சு நடத்துகிறீங்க, ஒரு நாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட சண்டை கட்டினான். ஒரு விதத்தில் அது உண்மையாக தான் இருக்குது. அது வந்து எங்களால் தாங்க முடியல. அது பண்ணுற சேட்டையெல்லாம் எவ்வளோ நாள் தான் அது அள்ளி போடுறது, கஷ்டமாக இருக்காது. தினம் கரெக்டாக வீட்டு வாசலுக்கு நேராக இந்த பக்கம் இருக்கிற டோருக்கு நேராக வந்து ஆய் பண்ணிட்டு போயிடும். கரெக்டாக யாராவது வீட்டுக்கு வர டைமில் வர்றவங்களே அசிங்கப்படுவாங்க. அந்த மாதிரி பண்ணும். அதனால் ஒரு கோவத்தில் ஒரு அடி அடிச்சிட்டான். ஆனால் அதுக்கு பிறகு சாகலை, அது உயிரோட பொழைச்சிருச்சு. ஆனால் மிருகங்களையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கும் போது அதை சாஃப்டாக என்ன செய்யணும், கையாளு. சில மதம் பிடிச்ச ஆணைகள் எல்லாம் இருக்கிறதை பார்க்குறோம். அது மதம் பிடிச்சதுன்னா அதை கட்டி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன செய்யணும், பக்குவமாக பண்ணணும். அதை அவுத்து விட்டுட்டு அதை துன்பப்படுத்தும் போது தான் என்ன செய்யுது அப்படின்னா, ரோட்டில் வந்து பைக்கை தள்ளுது, காரை தள்ளுது, வீட்டை தள்ளுது, எல்லாத்தையும் துரத்துது, மிதித்து போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருந்தும் கூட அதை ரொம்ப சாஃப்டாக கையாளுகிற விதங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். ஆமே. ஒரு வீட்டில் ஒரு நாய் இருந்தாலும் அதை பராமரிக்கணும். இல்லை நம்ம வளர்த்த கடா நெஞ்ச பாய்ந்தான் நம்மளை கூட கடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு தகுந்தது போல் அதை நடத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிலேயா 3 விசை வழியிலே அவன் போகும்போது தூதன் நின்றான். திராட்சை தோட்டத்தின் 2 சுவர் பகுதியிலே நின்றான். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகாத இடுக்கமான ஒரு இடத்திலே போய் நின்றான். இவைகள் எல்லாம் அந்த மிருகம் செய்திருந்தும் கூட அவனுக்கு அறிவே இல்லை. பாருங்க, அறிவே இல்லை. ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் செய்திருக்கிறதா, ஏன் இந்த மாதிரி இப்போ இத்தனை நாள் நம்ம வந்து பிரயாணம் பண்ணி போனோமே, இத்தனை நாள் இதோடு கூட சவாரி செய்தோமே, இது எதனால இந்த மாதிரி பண்ணுது? அந்த மிருகத்தின் மேலே அவனுக்கு அக்கறை இல்லவே இல்லை. இல்லை, அது மேலே பரிதபிக்கவே இல்லை. அவனுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, போகணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணமாக இருந்தது. போகணும். ஆண்டவர் வந்து சில தடைகளை எல்லாம் நம்ம ஏற்படுத்தும் போது அந்த தடையை குறித்து வீட்டில் உட்காந்து யோசிக்கணும். பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். யோசிக்கணும். ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியே போகும்போது கார் ஸ்டார்ட் ஆகாது, பைக் ஸ்டார்ட் ஆகாது, சில கல் தட்டி கீழே விழுவோம். இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் சில இடத்துக்கு போகக்கூடாதுன்னா அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகாமல் இருந்து உட்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன விஷயம், இது என்ன காரியம். சிலரெல்லாம் சாட்சி சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. நான் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி போகலான்னு பார்த்தேன்,
ஆனால் அந்த பஸ்ஸு என்னை நிற்காம என்ன செய்யிடுச்சு, போயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைமுக்குள்ளே அந்த இடத்துக்கு போகணுமே, என்னால் போக முடியலையே, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு மனசில் அடிச்சுட்டே நின்னேன். அப்புறம் அடுத்த பஸ்ஸு வந்து பிடிச்சி போனேன். பிடிச்சி போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த பஸ்ஸு எனக்கு முன்னாடி போன பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இல்லை, ஆண்டவர் ஒரு விஷயத்தை தடுக்கிறாரு, ஒரு விஷயத்தை தடை செய்கிறாரு, ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று நம்முடைய வாழ்க்கையில சொல்லும்போது நம்முடைய அந்த உள்ளான உணர்வு நம்முடைய மனசாட்சிக்குள்ள அது உணர்த்தும் போது முழங்கால் படிக்கிட்டு தேவ சித்தத்தை அறிய வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிய வேண்டும். ஆண்டவரே, இது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தடை இருக்குது? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தா நீங்கள் போகலாம். சமாதானத்தை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறாரு. ஆசியா கண்டம் முழுவதும் பிரசங்கித்துட்டாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆசியா கண்டத்தில் பிரசங்கிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் தடை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த தடை செய்வது பவுல் என்ன செய்யல, போகவில்லை. அந்த இரவிலே படுத்தான். இரவு நேரத்தில் மக்கதோனியா நாட்டை சேர்ந்த ஒருவன் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று தரிசனத்தில் கூப்பிட்ட போது அவன் போய் அந்த உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான் என்கிற அந்த விஷயம் அவனுக்குள்ளே கனவுல வந்தபோது அடுத்த நாள் என்ன செய்தார், ஆண்டவர் இதற்காகவே ஆசியாவில் ஊழியம் செய்கிறத தடை பண்ணினார் என்று சொல்லி அடுத்த நாள் மேசடோனியா நாட்டுக்கு போனார். பிலிப்பு பட்டணத்து மகா அலெக்சாண்டருடைய அப்பாவனுடைய பெயரை கொண்ட அந்த மேசடோனியா நாட்டில் போய் சுவிசேஷத்தை என்ன செய்தார், அறிவித்தார். ஆனால் அங்கே போய் அறிவித்தார். ஆனால் அங்கே தான் நிறைய பாடுகளையும் அப்போஸ்தலர்கள் பட்டார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். தொழுமரத்திலே மாட்டப்பட்டு அங்கே தான் பெரிய பிரச்சனையே வந்தது. ஆசியா கண்டத்திலிருந்து கத்தர் ஐரோப்பா கண்டத்துக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு கத்தர் அவனுக்கு கிருபை செய்தார். இப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை தடுக்கிறார்னா அந்த இடத்துக்கு நம்ம போகாது இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் நம்ம வீட்டிலேயே இருந்துக்கலாம். இல்லை, நான் அப்படி தான் போவேன்னு சொன்னால் இங்கே ஒரு விபரீதமான ஒரு காரியம் நடக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன, கத்தர் பொறுக்கு வரைக்கும் பார்த்துட்டு கழுதையினுடைய வாயை கத்தர் திறந்தார். ஆமென். அல்லேலூயா. கழுதை, பேசாத கழுதையினுடைய வாயை ஆண்டவர் உடனே திறந்தாருப்பார். இதில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் நான் வந்து சிஸ்டர்கிட்ட சொன்ன காலை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது, திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறோம், திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு கோழி இருக்குது, திடீர்னு எல்லா மிருக ஜீவன்களும் நம்ம வீட்டில் இருக்குது. ஒரு நாள் அது பேசுச்சுன்னா எப்படி இருக்கும்? நாய் நம்மளை பார்த்து பேசுச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்களாம் என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? அப்படியே பிழையாமல் போலவே இருப்பீங்களா? ஆச்சரியப்படுவோம். மிருகம், என் வீட்டில் இருக்கிற கோழி பேசுது, என் வீட்டில் இருக்கிற மாடு பேசுது, என் வீட்டில் இருக்கிற கழுதை பேசுது, நாய் பேசுதேன்னு சொல்லி என்ன செய்வோம்? வியப்படைவோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நல்ல அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பிழையாம், அதாவது அது வாய் பேசுகிறதே என்று அறிந்த போதும் ஆச்சரியப்படாமல், அதை குறித்ததான வியப்பை அடையாமல் அதனோடு கூட கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறான். அதனோடு கூட என்ன செய்கிறான்? பேசிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க எவ்வளோ. அப்போ அந்த பண ஆசை அவனை எந்த அளவுக்கு அவனை என்ன செய்தது? என்னை போக விடாமல் தடுத்துருச்சு. அதை போய் செய்யாதபடிக்கு இது இப்படி இருக்கிறதே என்று இவனுடைய கோபத்தை அதிகமாக அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறவனா இருந்தானே ஒழிய, கழுதை பேசுதே, இத்தனை நாள் நம்ம கூட இருந்த கழுதை பேசுதுன்னு ஆச்சரியப்படவே இல்லை, ஒரு வியப்படையவே இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் படிங்க, பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் என்று பார்க்கிறோம். போதும். இப்போ வந்து பிலேயாமை பார்த்து 3 கேள்வி கேட்குதுங்க. கொஸ்டின் கேட்குது. கேட்ட வாயை திறந்த உடனே என்னதான் பண்ணுது? கொஸ்டின் கேட்குது. என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் உன் கழுதை அல்லவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குது? அந்த வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த கொஸ்டின் இருக்கும். நான் உனக்கு சொந்தமான கழுதை அல்லவா? ரெண்டாவது, நான் உனக்கு நீ ஏறின கழுதை நான் இது நான் உன்னுடைய கழுதை அல்லவா? ரெண்டாவது அது சொல்லுது, நீ வந்து ஏறின கழுதை அல்லவா? அப்படின்னா என்ன? நீ என்னை ஒருவேளை குட்டியிலிருந்து அதை பிடித்து கொண்டு வந்திருக்கலாம், எங்கேயாவது விலைக்கு வாங்கி இருக்கலாம். எந்த நாள் விலைக்கு வாங்கினானோ அந்த நாள் வரைக்கும்
இவன் என்ன செய்தது? சுமந்து கொண்டு போனது. அவன் எங்கெங்கெல்லாம் போனானோ, இல்லை எங்கெங்கெல்லாம் உறங்கினானோ, இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் இவனை சுமந்ததும் இல்லாமல் இவனுடைய எல்லா துணிமணிகளையும் திங்ஸையும் சுமந்து கொண்டு போனது. அது கேட்குது பாருங்க கேள்வி. உனக்கு நான் சேவை செய்தேன் அல்லவா, உனக்கு நான் ஊழியக்காரனாக இருந்தேன் அல்லவா, இப்போ எதுக்கு என்ன நீ அடிக்கிற? நான் உனக்கு சொந்தமான கழுதை தானே, ரெண்டாவது நான் உனக்கு ஊழியர் செய்தேன் தானே, அங்கெங்கே எங்கே போனாலும் என்னை வாங்கின நாள் முதற்கொண்டு எங்கெங்கெல்லாம் என்னை கூட்டி திரிந்தாயோ அங்கே எல்லாம் கஷ்டப்பட்டு உனக்கு உழைத்தேனே, உனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதித்து நான் கொடுத்தேனே, உனக்கு ஒரு நல்ல வாகனமாக இருந்தேனே, என்னை ஏன் அடிக்கிற? மூன்றாவது பார்க்கிறோம், இதற்கு முன்பதாக என்னைக்காவது இந்த மாதிரி விஷயத்தை நான் செஞ்சிருக்கிறேனா? எல்லாம் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 3 கேள்வி கேட்குது. ஒன்று, நான் உனக்கு சொந்தமானவன் அல்லவா, நீ என்னை பயன்படுத்தினாய் அல்லவா. மூன்றாவது கேள்வி என்ன கேட்குது? என்னைக்காவது உனக்கு இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கிறேனா? 6 அறிவு படைத்த பிலேயாமே, தீர்க்கதரிசியே, கண் திறக்கப்பட்டவன் என்று பெருமை பாராட்டுகிற பிலேயாமே, கொஞ்சம் என்ன செய், யோசிச்சு பார்க்கிறது இல்லையா? என்னை இந்த விஷயம் 3 விஷயம் என்னை அடித்தது என்ன? 3 விஷயம் என்னை அடிச்சேயே, என்னைக்காவது உனக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேனா? என்னைக்காவது நீ போகும்போது கீழே தள்ளி இருக்கிறேனா? சுவற்றிலே நசுக்கி இருக்கிறேனா? உன்னை ஏற்ற முடியாது என்று கீழே தள்ளி நான் உன்னுடைய பாதத்திலே படுத்து இருக்கிறேனா? கொஞ்ச நாள் நீ யோசிக்க வேண்டாமா? கொஞ்ச நாள் யோசிக்க வேண்டாமா? அவனுக்கு யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. இதை உணர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு அறிவே கிடையாது. இது ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்து கொள்ளவில்லையே, புதுசாக செய்தே அப்படிங்கிற விஷயத்தை குறித்து அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு அறிவில்லாமல் போய்விட்டு, இது வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணுகிறதே, இது வித்தியாசமாக ஏதோ ஒன்று செய்கிறதே, நம்மை அங்கே போக விடாமல் ஒரு தடவைனாலும் பரவாயில்ல, 2 தடவைனாலும் பரவாயில்ல, 3வது விஷயம் இந்த மாதிரி பண்ணுது. அறிவில்லை, அறிவில்லை. ஆண்டவர் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறதே. மாடு தன் எஜமானனை அறிந்து வைத்திருக்கிறது, கழுதை தன் எஜமானுடைய முன்னணியை அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் அந்த இடத்துல சங்கடப்பட்டதை பார்க்கிறோம். அதனால தான் 1 யோவான் 1-2 பேதுரு நிருபத்தில் பேதுரு இப்படி சொல்லுகிறார். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாவின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்ததே. பேசாத மிருகம் பேசி, அவன் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அந்த தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை அது தடுத்ததே என்று பார்க்கிறோம். இங்கே பேதுரு அழகா சொல்றார். ஏன் அவன் அந்த மாதிரி பண்ணினானா? அவன் பணத்தை விரும்பினான். மோவாபின் ராஜா கொடுக்கிற வெள்ளியை விரும்பினான். அவன் இப்படி சொல்லிக்கலாம், எனக்கு வீடு நிறையா வெள்ளியை கொடுத்தாலும் தங்கத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் சொன்னதை தான் சொல்லுவேன் அப்படின்னு வெளிப்படையாய் சொல்லி இருக்கலாம். ஆனால் உள்ளத்திலே அவனுடைய விருப்பமெல்லாம் என்ன இருந்ததுன்னா, அவன் கொடுக்கிறத நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். பொன்னின் மேலும் வெள்ளியின் மேலும் அவன் ஆசைப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் பேசாத மிருகம் பேசி
என்ன செய்தது அப்படின்னா, அதாவது தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. மதிகேட்டை தடுத்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சில நேரத்தில் இப்படி தாங்க பயன்படுத்துகிறாரு. நம்ம நினைக்கிறோம், ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 1:27 அந்த வசனம் 29 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறாராம். அதே அந்த வசனத்தை 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் படிங்க, 29வது வசனம் மேலே 28. உள்ளவைகளை அவமானப்படுத்தும்படிக்கு உள்ளவைகளை அவமானப்படுத்தும்படிக்கு கர்த்தர் இழிவானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அடுத்தது, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டது, இழிவாய் எண்ணப்பட்டதைத்தான் கர்த்தர் ஞாயினியை வெட்கப்படுத்தும்படிக்கு, உள்ளதை அவமானமாக்கும்படிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஜந்துக்களை எல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்கே பாருங்களேன், என்ன பாருங்களேன். இயேசு கிறிஸ்து கடைசி ஒரு வாரத்துக்கு முன்பதாக எருசலேமுக்கு பவனி வர்றார். பவனி வரும்போது தன்னுடைய சீசர்களும் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக போற்றி வணங்குகிறாங்க. அவர் மேசியா வருகிறார் என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. அவருக்கு துதியை செலுத்துகிறாங்க, கனத்தை செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்துகிற நேரத்திலே பரிசேயர்கள் அதை பார்க்கிறார்கள், சதிசேயர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தபோது இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க, உம்முடைய சீசரை அதட்டும், அவர்கள் ஏன் இப்படி கத்தி கொண்டிருக்கிறார்கள், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், அவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்றார். ஹல்லேலூயா. அவங்க துதிக்கலினா, அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அதுக்கு பதிலாக கல்லு கூப்பிடும். இங்கே இருக்கிற கல்லுகள் ஆண்டவரை நோக்கி சத்தமிடும், ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கும். நான் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். நீங்கள் சபையில் வந்து ஆராதிக்கலை, வீட்டில் கடவுளை ஆராதிக்கலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் ஆராதிக்கும், ஒரு நாள் வாய் திறக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சுவர்கள் வாய் திறந்து கர்த்தரை ஆராதிக்கும். நீங்கள் வேதத்தை வாசிக்கலைன்னா இனி வருகிற காலத்தில் அந்த மாதிரி நடக்கும் பாருங்க. வீட்டில் கோழி வளர்த்தாலும் சரி, ஆடு வளர்த்தாலும் சரி, நாய் வளர்த்தாலும் சரி, என்ன வளர்த்தாலும், வீட்டில் இருக்கிற அது லவ் பேர்ட்ஸ் வளர்த்தாலும், வீட்டில் இருக்கிற எதுவோ ஒன்று உங்களுக்கு இருக்கிற ஹல்லேலூயா, அதாவது உயிரற்றது கூட வாய் திறந்து உங்களுக்கு முன்பதாக அது துதிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய மதிகேட்டை அது தடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் துதிக்கலை, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் துதிக்கலை, கடவுளை ஆராதிக்கலை, ஆண்டவரை மகிமைப்படுத்தலை, உயர்த்தலை, சபையிலையா இருக்கட்டும், வேறு எங்கேயா இருக்கட்டும், வீடுகளிலா இருக்கட்டும், எங்கேயாவது நீங்கள் அந்த காரியத்தை பண்ணலைன்னா நம்முடைய மதிகட்டை தடுப்பதற்கு கர்த்தர் ஏதாவது இழிவானதும் அற்பமாக எண்ணப்பட்டதும் உயிரற்றதுமாக இருக்கிற ஜந்துக்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கணும், ஆராதிக்கணும். இதுதான் நமக்கு சபையினுடைய பிரதான நோக்கமே. அதுதான் விசுவாசிகளுடைய பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய நோக்கமே அதுதான். நம்ம முழு மனதோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம செய்யாட்டி ஆண்டவர் யாரை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை கர்த்தர் எழுப்பிடுவார், ஒன்றுக்கு உதவாதவைகளை கர்த்தர் எழுப்புவார், அற்ப ஜந்துவை கர்த்தர் எழுப்புவார். நீங்கள் உட்கார இடத்துல எல்லாம் வரலைன்னா கல்லுகளை கர்த்தர் எழுப்பி ஆராதிக்க வைப்பார். ஆண்டவர் கல்லுகள் பேசுவதற்கு கல்லுகளை கர்த்தர் அப்பங்களாகவும் மாற்ற முடியும். கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளையும் கர்த்தர் உண்டு பண்ண முடியும். ஆமென். கல்லுகளினாலே கர்த்தர் பேசவும் வைக்க முடியும். இப்படியெல்லாம் பைபிளில் வாசிக்கிறோம். அதனால் அந்த பெரிய தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை அது தடுத்தது போல நம்முடைய காரியத்தை தடுக்காதபடிக்கு நம்ம என்ன செய்ய, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். எந்தெந்த நேரத்தை துதிக்கணும், ஆராதிக்கணும், பைபிள் படிக்க. நிறைய பைபிள் படித்து குரூப்பில் எல்லாம் போடுறதை பார்க்குறோம். சில வாலிப பிள்ளைகள், நான் பிள்ளைகள் எல்லாம் பார்க்குற ஒருத்தருமே என்ன செய்யலை, அது யாராக இருந்தாலும் படிக்கிறதே என்ன செய்யலை, கிடையவில்லை.
நிறையா ஃபோனில் செலவு பண்ணுறோம். நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபோனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இல்லை ஜபிக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் முழுக்க இதில் தான் இருக்கிறோம், மொபைலில் தான் இருக்கிறோம். இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடும். ஆனால் படுத்த பிறகு எத்தனை மணி நேரம் பார்க்குறோம்? காலையில் எந்திரிச்ச போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். மீதி டைமில் எதில் போகுது? செல்ஃபோன் பார்க்குறதுல போகுது, சீரியலுக்கு போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம பேசாவிட்டால் கர்த்தர் அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் கர்த்தர் வாய்களை திறந்து பேச வைப்பார். இழிவானவைகளையும் கர்த்தர் வாய்களை திறக்க வைப்பார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு திறந்து பேசுவது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ கழுதை வாய் திறந்து கேட்டுச்சு, பேசிச்சு. என்னை 3 தடவை நீ அடித்தாய், ஆனாலும் அவனுக்கு உணர்வில்லை, அறிவில்லை, ஆச்சரியப்படவில்லை என்று பார்க்கும். அப்புறம் என்ன செய்தார் ஆண்டவர்? கழுதை பேசி முடித்த பிறகு ஆண்டவர் அவனுடைய பிலேயாமினுடைய கண்களை திறந்தார் என்று பார்க்கும். பிலேயாமினுடைய கண்களை திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது யார் இருக்கிறா? தூதன் உருவின பட்டயத்தோடு கூட நின்றுட்டு இருக்கிறான். இதை பார்த்தோன்னு பிலேயாம் பயந்து அவன் உடனே தாழ விழுந்து அவனை முகங்குப்புற விழுந்தான் என்று பார்க்கும். இப்போ இத்தனை அவனும் தேவதூதர்னு சொல்கிறார், நீ 3 விஷயம் நீ கழுதை அடித்தது என்ன? ஏன் நீ அதை அடித்த? உனக்கு உணர்வு இல்லையா? ஏன் இந்த மாதிரி அது பண்ணுச்சுன்னு உனக்கு உணர்வு இல்லையா? முன்ன பின்ன செய்யாமல் ஒரு வித்தியாசமான தோற்றத்தை அது ஏற்படுத்துகிறதே, வித்தியாசமாய் நடந்து கொண்டு அதிலிருந்து நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு பாடங்களை இயற்கையின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுத்தர்றார். மிருக ஜீவன்களின் மூலமாக கர்த்தர் கற்றுத்தரார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அதை புரிந்து அவன் தூதன் சொல்கிறான், இந்த மாதிரி ஏன் பண்ணின, தப்பு பண்ணின, நீ போகிறது எனக்கு விருப்பம் இல்லை, நீ போகிற அந்த பாதை எனக்கு மாறுபாடாக இருக்கிறது. ஸோ அப்புறம் தான் காலில் விழுந்து, ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். சரி, அவனுடைய பாவத்தை மன்னிச்சு நீ போ, ஆனால் நான் என்ன சொல்லுவேனோ அதை தான் நீ என்ன செய்யணும் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் மீதி காரியத்தை அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக தேவனிடத்தில் போகும்போது என்னென்னமெல்லாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமேன். தொடர்ந்து வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எல்லாரும்